அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே முழுசாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்க்கலாங்க. எந்த ஊர்லேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். அதனால் நம்ம எல்லாருமே பார்க்கலாம். நான் சொல்ல போகிறத பார்த்தீங்கன்னா சிம்மு வச்சு தான், சிம்முக்கு தான் டெலிகாலிங் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹெட் ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு இந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்கங்க. இப்போ நம்ம ஒன்ஸ் மட்டும் அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ஹெட் ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளியோ இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிம்மு விற்றுட்ருப்பாங்கள்ல, அவங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க அட்ரஸ் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த அட்ரஸ்க்கு வந்து ஒன்ஸ் போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூலாம் வைப்பாங்க. நம்ம அங்கே போகையில் என்ன கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆதாரு, பேனு, மெயில் ஐடி, அப்புறம் பேங்க் பாஸ்புக்கு, ஜியோ சிம்மு மட்டும் ஒன்று புதுசாக நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ அதெல்லாமே நம்ம கொண்டு போகணும். வேணால் நம்ம பர்சனல் நம்பர் ஜியோ நம்பர் தான் அப்படின்னா அதுவே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதுவே யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி இல்லை நான் ஜியோ நம்பர் தனியாகவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ரீசார்ஜும் பண்ணி கொடுத்துருவாங்க. மந்த்லி அவங்க ரீசார்ஜும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அங்கே போனால் ஒரு சின்னதாக ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. எந்த மாதிரி இன்டர்வியூன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 கால்ஸ் பேச சொல்லுவாங்க. எப்படி நம்ம ஸ்பீச் பேசுகிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம அதுக்கு அந்த கால் மட்டும் பேசினோம்னாவே ஓகே தான். இப்போ அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு லாகினும் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்க்கு வந்து நம்மளுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ கான்டாக்ட் நம்பரை வச்சு நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். இப்போ எந்த மாதிரி பேசணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு டைமிங்கும் கொடுத்துருவாங்க. மார்னிங் 9 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கொடுத்துருவாங்க டைமிங். அப்போ அந்த டைமில் நம்ம எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைம் வந்து அந்த லாகினில் தான் போய் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். நார்மல் கால் இல்லை, லாகினில் போய் தான் லாகின் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட் வந்து அவங்களுக்கே போயிடும். நம்ம அப்டேட் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. இப்போ டெய்லியுமே ஏன்னா நம்ம வந்து அந்த லாகினில் பேசுகிறதுனால நம்ம பேசுகிற கால்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். அப்போ அவங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இன்றைக்கி இத்தனை கால் பேசியிருக்கீங்க, இதெல்லாம் ஓகே தான் சொல்லிவிட்டு நம்மளுக்கு ரிட்டன் சென்ட் பண்ணிடுவாங்க. இத்தனை கால் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு 48 செகண்ட் பேசணுங்க. 48 செகண்ட் என்னங்க பேச முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 48 செகண்ட் நார்மலாக குட் மார்னிங்னா குட் மார்னிங் பேசிவிட்டு சார் இந்த மாதிரி உங்கள் நம்பரில் ஏங்க சார் ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்குது அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேட்கணும். அப்போ அவங்க அதுக்கு ஏதாவது ரீசன் சொல்லுவாங்க, அதையும் வாங்கிக்கணும். வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம இன்றைக்கி ஆஃபர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆஃபரையும் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொடுத்தோம்னாவே நம்மளுக்கு 48 செகண்ட் ஓகே தான். நம்ம ஒரு கால் வந்து 48 செகண்ட் பேசியிருந்தோம்னா தான் நம்மளுக்கு ஒர்த்தபிள். அப்போ தான் நம்ம வந்து அந்த இதுக்கு ரீச் ஆகிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது. அப்புறம் நெக்ஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இதுக்கு வந்து சேல்ரி எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 6000 கொடுக்குறாங்க. பேசிக்கு 6000 கொடுக்குறாங்க. அது போக இன்சென்டிவ் இதெல்லாமே இவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறது நல்லா ஒர்க் பண்ணோம்னா 10 கூட வாங்கலாங்க, தாராளமாக 10 வாங்கலாம். இது எப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜாப் நல்லா இருக்குது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நீங்கள் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே டைம் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம கொஞ்சம் இப்போ நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ